கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? இன்னைக்கு உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். மணிக்கணக்கா படிப்போம், ஆனா தேர்வுல வர்ற மார்க்கு நம்ம உழைப்புக்கு சம்மதமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன் இப்படி நடக்குது? இது ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிக நேரம் படிக்கிறது மட்டுமே தீர்வு கிடையாது. உண்மையான தீர்வு நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம படிப்பு முறைகளை மாத்திக்கிறது தான். ஸோ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்பவே பெஸ்ட். உங்க மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நினைச்சு பாருங்க. நாம பார்க்க போற இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கான ஒரு யூசர் மேனுவல் மாதிரி தான். இதெல்லாம் நம்ம மூளையோட இயற்கையான கத்துக்கிற திறனை முழுசா யூஸ் பண்ண உதவும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட தலைப்புகளை கேள்விகளா மாத்தினாலே போதும், உங்க புரிதல் கிட்டத்தட்ட 60% வரைக்கும் அதிகமாகும்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. பாருங்க, ஒரு சின்ன மாற்றம், ஆனா அதோட எஃபெக்ட் எவ்வளவு பெருசுன்னு. அதே மாதிரி படிச்ச விஷயத்த கொஞ்ச நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? படிச்சத 3வது நாளும் அப்புறம் 14வது நாளும் திரும்ப எடுத்து பார்த்தா உங்க நினைவாற்றல் 80% வரைக்கும் அதிகமாகுமா. இதுக்கு பேரு தான் ஸ்பேஸ்டு ரெபெட்டிஷன். சரி, வாங்க நம்ம பிளானோட முதல் ஸ்டேஜுக்கு போலாம். திறமையான தயாரிப்பு. அதாவது புத்தகத்தை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனை எப்படி போடுறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். தூங்க போறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் படிக்க போற டாபிக்கை ஒரு 5 நிமிஷம் சும்மா புரட்டி பாருங்க. முழுசா புரியணும்னு அவசியமே இல்லை. நீங்க தூங்கும்போது உங்க மூளை இந்த தகவல்களை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது, சும்மா படிக்கிறத விட்டுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஒரு தலைப்பை பார்த்ததும் அதை ஒரு கேள்வியா மாத்துங்க. இப்படி பண்ணா உங்க மூளை பேசிக்கா இன்ஃபர்மேஷனை வாங்காம அந்த கேள்விக்கான பதில ஆக்டிவா தேட ஆரம்பிக்கும். உங்க கவனம் உடனே அதிகமாயிடும் பாருங்க. சரி, இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். அதாவது எப்படி டீப்பான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஃபோக்கஸை கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். எல்லாம் தயார் பண்ணதுக்கு அப்புறம் கவனம் செலுத்துறது தான் அடுத்த முக்கியமான ஸ்டெப். இது ஒரு ப்ரூவன் மெத்தட். 25 நிமிஷம் முழு கவனத்தோட படிங்க. வேணும்னா ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. அந்த நேரத்துல போனை பார்க்காதீங்க, கொஞ்சம் எழுந்து நடங்க. இந்த சைக்கிளை திரும்ப திரும்ப பண்ணுங்க. இது டயர்டையும் கவனச்சிதறலையும் தடுக்கும். இந்த கோட் நம்ம அடுத்த டெக்னிக்கு ஒரு பெர்ஃபெக்டான இன்ட்ரோ. ஒரு விஷயத்த நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் வழி. படிச்சு முடிச்சதும் எழுந்து நின்று நீங்க படிச்சதை யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சத்தமா பேசுங்க. வேணும்னா ஒரு சுவர்கிட்டயோ நாற்காலிக்கிட்டயோ கூட பேசலாம். எங்கெல்லாம் நீங்க தடுமாறலீங்களோ அந்த பகுதி தான் உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு அர்த்தம். இது உங்க வீக்னஸை கண்டுபிடிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டூல். இப்போ ஸ்டேஜ் 3க்கு வந்தாச்சு. நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் சீக்கிரம் மறக்காம இருக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம மெமரிக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. படிச்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை மூடிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. சும்மா திரும்ப படிக்கிறத விட இது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இது உங்க மூளைய ஆக்டிவா தகவல்களை தேடி எடுக்க பழக்கப்படுத்தும். இது நம்ம மெமரி பாதைகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இதுதான் அந்த ஸ்பேஸ் ரிப்பிட்டிஷனுக்கான கரெக்டான ஷெட்யூல். முதல் நாள் படிங்க, அப்புறம் 4வது நாள் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, கடைசியா 7வது நாள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. இந்த கேப் தகவல்களை ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்ற ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம பிளானோட கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம பண்ற தப்பெல்லாம் எப்படி நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா மாத்துறது. வாங்க பார்க்கலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் ஒரு பொக்கிஷ மாதிரி. அதுக்குன்னு தனியா ஒரு நோட்புக் மெயின்டைன் பண்ணுங்க. கேள்வி என்ன, நீங்க ஏன் தப்பு பண்ணீங்க, சரியான பதில் என்ன, இதெல்லாம் எழுதுங்க. வாரம் ஒரு முறை இதை ரிவைஸ் பண்ணும்போது நீங்க திரும்ப அதே தப்ப பண்ணவே மாட்டீங்க. இது உங்க வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்தும். சரி, இப்போ இந்த 4 ஸ்டேஜையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த படம் நாம பார்த்த எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் பண்ணுது. தயாரிப்பு, கவனம், நினைவாற்றல், அப்புறம் தப்புல இருந்து கத்துக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான லேர்னிங் சைக்கிளை உருவாக்குது. இதுதான் ஜெயிக்கிறதுக்கான உண்மையான ப்ளூ பிரிண்ட். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ மேஜிக் கிடையாது. இது கண்டினியூஸா முயற்சி பண்றதோட ரிசல்ட். நீங்க இந்த எல்லா டெக்னிக்கையும் ஒரே நாள்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து ஏதேனும் ஒரு டெக்னிக்கை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு பழகினதும் அடுத்த டூல் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதுல எந்த ஒரு புது டூலை உங்க லேர்னிங் மெத்தட்ல ஃபர்ஸ்டா ஆட் பண்ண போறீங்க? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.